வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கருத்து. அதற்காகத்தான் இந்த நடைபயணம். இந்த தேர்தலில் தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த முடிவு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. 4.5 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை ஆண்டு மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களை சின்னாபின்னமாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம். திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம். அதற்கு காலம் கடந்த 3 தேர்தல்களில் நினைத்து பாருங்கள் தமிழக மக்களே. 3 தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றம். ஏமாற்றம். பட்ட நாமம் போட்ட திமுகவை விரட்டி அடிப்போம், ஆட்சியை அகற்றுவோம். அதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும். இந்த தேர்தலில் கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நான் சொல்றது பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்கின்றேன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி அதை சிந்தித்து பாருங்கள். 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே தெரு தெருவாக சாராயம், மது, சந்துகடை, கள்ளச்சாராயம், தெரு தெருவாக கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், பவுடர், மாத்திரை, என்னென்ன போதை பழக்கம் இருக்கிறதோ அமெரிக்காவில் அத்தனையும் தமிழ்நாட்டிலே தெரு தெருவாக வித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் சொல்றேன், இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், நான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவன் நான் சொல்றேன். இது போன்று தமிழ்நாடு என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்போ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தானா வீட்டில் தெரிஞ்சிடும், நாத்தடிக்கும், குடிச்சா நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இதுவே போதை மாத்திரை சாப்பிட்டானா, இல்ல போதை ஊசி பயன்படுத்துறான், இல்ல போதை பவுடர் பயன்படுத்துறான்னா ஒண்ணுமே தெரியாது. வீட்டில் வருவான், படுத்துப்பான், சாப்பிடுவான், போவான், அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். உங்க பெற்றோர்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதனாலதான் நான் சொல்றேன். ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, இந்த போதை மாத்திரைய, போதை பொருட்களை விற்கிறதே யாரு? திமுக காரனா. மனசாட்சி இல்லாத பேய்ங்க. மாணவர் சங்கத்து மாணவர் வர்க்கத்தையும் இளைஞர்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக. இதற்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாரா? அவருக்கு எதுவும் கிடையாது. அவர் தினம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கார். ஆக்ஷன், கேமரா, டேக், கட், அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் காலையில வருவாரு, ஆக்ஷன், கேமரா, டேக், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுவார். இத டிவிக்காரங்க தினமும் போட்டுட்டு இருப்பாங்க. அதான் வந்தாரு போனாரு. என்னது உங்களுடன் ஸ்டாலினா? யாருடன் ஸ்டாலின் இருக்கிறாரு? உங்க கூட இருக்கிறாரா? விவசாயி கூட இருக்கிறாரா? இளைஞர்கள் கூட இருக்கிறாரா? மாணவர்கள் கூட இருக்கிறாரா? நெசவாளர் கூட இருக்கிறாரா? அரசு ஊழியர் கூட இருக்கிறாரா? தொழிலாளர் கூட இருக்கிறாரா? யார் கூட இருக்கிறாரு? பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரன், பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. இது திமுக கம்பெனி, கம்பெனி ஆட்சி. திமுக ஆட்சியில் திமுகவுடைய கம்பெனி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், ஏழைகளுக்கு
இங்க வேலை இல்லைன்னு சொல்றது யாரு? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். பணக்காரங்க மட்டும்தான் ஸ்டாலினை பார்க்க முடியும். இங்க கேட்டாங்க இந்த திட்டம் 33 ஏரிகள், பாரூர் ஏரி திட்டம் எவ்வளவு காலமா கேட்பீங்க நீங்க? அதுல இருந்து 33 ஏரிகளுக்கு அந்த திட்டம் நிறைவேறினா தண்ணி வந்ததுன்னா 33 எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரியா? எத்தனை மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்கயா? இந்த திட்டத்தை நிறைவேற்ற துப்பு கிடையாது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற இப்பு கிடையாது. என்னையா ஆட்சி பண்றீங்க? என்னையா ஆட்சி பண்றீங்க? இங்க மட்டும் இல்லையா, கிருஷ்ணகிரி மாவட்டம் படேதாலா திட்டம், தருமபுரியில் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், இது போன்ற மேட்டூர் உபரிநீர் திட்டம், எவ்வளவு திட்டம் தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை பத்தி எந்த சிந்தனையாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் பெற்றோர்கள் பெண்கள், ஏன்னா இன்னைக்கு பெண், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பொண்ணு ஸ்கூலுக்கு போய் திரும்பி பத்திரமா வருமா, இல்ல காலேஜுக்கு போயிட்டு வருமா, வேலைக்கு போயிட்டு வந்துடுமா? ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழல். பெண்களுக்கு பாதுகாப்பில் 4 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டி, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேடுகட்ட திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கேடுகட்ட ஆட்சி. இப்படி ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மோசமா ஆட்சி நடக்கல. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளையோ கொள்ளடிச்சு, கொள்ளையோ கொள்ளடிச்சு, கிரனைட்டு கொள்ளைன்னா சாதாரண கொள்ளையா அடிச்சுக்கிட்டு. ஆனா நீங்க இந்த பகுதியில் எங்கேயாவது வளர்ச்சி இருக்குதா? வளர்ச்சி திட்டம் ஏதாவது வந்திருக்குதா? பக்கத்துல இந்த வழியில பார்த்த கொஞ்சம் தொழிற்சாலைகள் இருக்கு, அங்க உங்களுக்கு வேலை கிடைக்குதா? அப்ளிகேஷன் போட முடியுமா உங்களுக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது நம்ம மண்ணு, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மண், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பிட்டிங்கி எடுத்து அங்க இருக்கின்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு வாழ்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி விட்டுட்டு, ஆனா உங்களுக்கு வேலை கிடையாது, வேலை கிடையாது. இதுதான் நாங்க கேட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றது என்ன? தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கய்யா. என்ன சட்டம்? தமிழ்நாட்டில் தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வாங்கய்யா. அப்படி கொடுத்தா நீங்க அப்ளிகேஷன் போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதான் எங்களுக்கு வேணும். என்னையா வேணும் உங்ககிட்ட? என்ன நாங்க கேட்டோம்? தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அப்படி வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் அவன் எங்க போறான்? கடைக்கு போறான், கட்டிங் கடைக்கு போறான். அவனுக்கு வேலை இருந்ததுன்னா அவன் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க போறான். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். மக்கள் சிந்திங்க. ஏன்னா இப்ப தேர்தல் நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு நான் வந்தது ஓட்டு கேட்க நான் வரல. இன்னைக்கு நான் வந்தது ஓட்டு கேட்க வரல, உங்கள் உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெளிவுபடுத்த வருகை தந்திருக்கின்றேன். எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு, இந்த உரிமைகள் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க தட்டி கேட்கணும். திமுக காரங்களை தட்டி கேட்கணும். என்னன்னு? பெண்கள் தட்டி கேட்கணும். யோ, எங்களுக்கு உரிமை இருக்குதா? அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன உரிமை பெண்களுக்கு? வீட்டுக்கு உள்ளேயும் வன்முறை இல்லாத, வீட்டுக்கு வெளியிலையும் அமைதியான வன்முறை இல்லாத ஒரு சூழல் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. சமூக நீதி உரிமை. சமூக நீதி உரிமை என்றால் என்ன? இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணையா, எங்களுக்கு வேலை வேணையா, எங்களுக்கு படிப்பு வேணையா? நாங்க சுயமரியாதை வாழணும், சுயமரியாதை வாழணும். அதுக்கு சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். ஆனா இந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது, எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க பேசுற வசனம் பார்த்தனா ஐயோ, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைகள் நாங்கள், அண்ணாவுடைய பேர, கலைஞருடைய பிள்ளை, இப்படி எல்லாம் வசனம் பேசி பேசி பேசியே உங்களை ஏமாத்திட்டாங்க. இனி ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, இளைஞர்களே, ஏமாறாதீர்கள். ஏன்னா இவங்க பேசுவதற்கும் செயல்பாடுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு திமுக காரங்க எங்கேயாவது மேடையில சமூக நீதினு பேசினாங்கன்னா அது நீ என்ன பண்ணுவோ தெரியாது, பண்ணிடு.
ஏன் சொல்றேன்னா இது என்னுடைய உரிமையா? சமூக நீதி பெறுவது உங்கள் ஒவ்வொருடைய உரிமை. நீங்க படிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உரிமை, வேலை கிடைக்கிறது உரிமை. அதை கொடுக்க இப்பு இல்லாத ஒரு திமுக ஆட்சி என்னையா அதெல்லாம்? யாருக்குடைய நாடகம் ஆடுறீங்க? யாரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால தான் நான் சொல்றேன், நான் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், கொடுக்கலாம் என்று தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கி 1200 அதாவது 1300 நாட்கள் கிட்டத்தட்ட 1300 நாட்கள். ஆனால் இன்று வரை கொடுக்க மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை சொல்லணும். ஏன்னா இன்னொன்னு அதாவது சிந்தித்து பார்க்கணும், நீங்க எல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா 4.5 ஆண்டுகள் ஆகிறது. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டிலே இடஒதுக்கீடு கொடுத்திருக்கலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே சொல்லல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும், எங்கேயுமே சொல்லல. இரண்டாவது, உச்சநீதிமன்றம் தீர்ப்புல வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு தாராளமா கொடுக்கலாம் என்று தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தோம். இந்த சமுதாயத்தோட ஓட்டு மட்டும் வேணும், பட்டியலின சமுதாயத்தோட ஓட்டு மட்டும் வேணும், மீனவர் சமுதாயத்தோட ஓட்டு மட்டும் வேணும், அடித்தள மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும். ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, குடிசையில் இருக்கணும், மாடு மேய்க்கணும், குடிக்கணும், மதுவுக்கு அடிமையாகணும். இதுதான் திராவிட மாடல்யா. கேடுகட்ட மாடல்யா திராவிட மாடல், கேடுகட்ட மாடல். திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம், அகற்றுவோம். இனி யாரும் திராவிட மாடலும் பேசவே கூடாது. ஏன்னா இருக்கிற மாடல்ல ஃபெயிலியர் மாடல், கேடுகட்ட மாடல். எந்த துறை எடுத்தாலும் அது தோல்வி. எந்த கல்வி எடுத்துக்கோ கல்வியில தோல்வி அடைஞ்சு விட்டது திமுக. சுகாதாரம் எடுத்தா படுதோல்வி அடைந்து விட்டது. வேளாண் விவசாயனா ஐயோ, இது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 79 ஆண்டுகள்ல முதல் முறையாக -0.5% வேளாண் வளர்ச்சி இல்லை, மைனஸ்ல போயிடும். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவர் விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது. இப்படி ஒவ்வொரு துறையும் தோல்வி அடைந்து விட்டது திமுக. தோல்வி அடைந்த ஒரு நிர்வாகம் அது, தோல்வி அடைந்த ஆட்சி அது. DMK government is a failure. DMK government is an utter failure to Tamil Nadu. They should be shamed. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். அது உங்கள் மூலமாக வர வேண்டும். என் தம்பிகளும் என் தங்கைகள் வாயிலாக மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அது மீண்டும் வரப்போறது இல்லை. தவறி வந்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால நான் கேட்கிறேன், ஏன்னா இந்த பகுதியெல்லாம் மா விவசாயிகள் நிறைய பேர். இந்த ஆண்டு மா விளைச்சல் நல்ல விளைச்சல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் இந்த மாவட்டத்தில் மா சாகுபடி. ஆனா என்ன ரேட்டு கிடைச்சது? மா ஒரு டன்னுக்கு 3000 ரூபாய், 2500, 4000 ரூபாய். ஒண்ணுமே பண்ணல, அப்படியே மரத்துல வச்சுட்டு போட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். போன வருஷம் 22,000 28,000 கிடைச்சது, இன்னைக்கு 4000 ரூபாய் கூட இல்லை. ஆனா கர்நாடகா ஆந்திராவில் என்ன பண்ணாங்க? அந்த அரசு, ஆந்திரா அரசும் கர்நாடகா அரசும் கூடுதலாக ஊக்கத்தொகை 4000 ரூபாய் ஒரு டன்னு கொடுத்தாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு கட்டுப்படி ஆச்சு அங்க. ஆனா இங்க கேடுகட்ட திமுக அரசு மா விவசாயிகளை பத்தி ஒரு எள்ளளவும் சிந்திக்காத ஒரு அரசு. இது ஒரு அரசாயா? இது ஒரு கவர்மெண்ட் ஆயா? இது ஒரு ஆட்சியாயாது? இதை நிச்சயமாக அகற்ற வேண்டும். இந்த ஆட்சியை அகற்றும் வரை நீங்கள் ஓயக்கூடாது. என் தம்பிகளும் என் அண்ணன்மார்களும் என் தங்கைகளும் குறிப்பாக என் தாய்மார்கள் அதை சிந்தியுங்க. ஏன்னா இதெல்லாம் சிந்தித்து நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு 6 மாசம் ஆட்சியை கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை தலைகீழா மாத்திடலாயா. என்னால எவ்வளவு திட்டங்கள் என்னால வச்சிருக்கிறார், எவ்வளவு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு திட்டங்கள். கல்வியில எத்தனையோ புரட்சிகள் செய்யலாம். சுகாதாரம்னா இந்தியாவுக்கே புரட்சி செய்த இந்த அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டுக்கு என்னால செய்ய முடியாதா?
விவசாயம், நீர் மேலாண்மையா, நீர் மேலாண்மை விவசாயம்னா தலைகீழா என்னென்ன என்னால கிட்ட 5 மணி நேரம் பேச முடியும். தமிழ்நாட்டுடைய விவசாயம் என்ன செய்யணும், என்ன செய்யல இவங்க, அடுத்தது என்ன தீர்வு. நீர் மேலாண்மை ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியும். விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் நினைச்சு பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. என்ன எதுக்கு வாக்களிச்சாங்க? பழைய ஓய்வூதியம் ஸ்டாலின் வருவாரு கொடுப்பாரு. கொடுத்தாரா? வச்சாரு பாரு. இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமா மாறிட்டாங்க. இந்த ஆட்சியை அகற்றணும், இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எந்த துறையும் விட்டு வைக்கல ஸ்டாலின் அவர்கள். எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டார், எல்லா துறைக்கும் துரோகம் பண்ணிட்டார். வந்த எத்தனையோ வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுத்து 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 நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம். எடுத்தாங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் வாரத்துல நீட்டை ஒழிப்போம். கிழிச்சாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 7 லட்சம் அரசு வேலைகளை உருவாக்குவோம், நிரப்புவோம். பண்ணாங்களா? ஒண்ணுத்தையும் கிடையாது, ஒண்ணுத்தையும் கிடையாது. இப்படி பொய்யான வாக்குறுதிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து. இந்த திமுக ஆட்சியை நீங்க ரத்து பண்ணணும். இந்த 6 மாசத்துல திமுக ஆட்சியை ரத்து நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களை ஏமாத்திய திமுக ஆட்சியை நீங்க ரத்து செய்யணும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் ரத்து பண்ணுவீங்களா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அது தெரியுது. முடிவு பண்ணி அதே போன்ற அனைத்து பட்டியலின சமுதாயம், பின்தங்கிய சமுதாயங்கள், சிறுபான்மை சமுதாயம், மிகவும் பிற்படுத்த சமுதாயம், அத்துணை சமுதாயங்களும் சேருங்கள். ஏன்னா சேர்ந்து இந்த மக்கள் விரோத, சமூக நீதிக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான, நெசவாளர்களுக்கு எதிரான, மாணவர்களுக்கு எதிரான, மீனவர்களுக்கு எதிரான, இளைஞர்களுக்கு எதிரான, எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுக்கு எதிரான இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும், சபதம் ஏற்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்றேன், இந்த தேர்தலில் யார் வரக்கூடாது என்பதை விட, அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முதலில் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். திமுக வரக்கூடாது, வர விட மாட்டோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒரு மனதாக, ஒற்றுமையாக நீங்கள் எல்லோரும், கட்சி, ஜாதி, மதம் எதுவும் பார்க்காதீங்க. பார்க்காம நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நீங்கள் இருந்து இந்த ஆட்சி மாற்றத்தை, தமிழ்நாட்டிலுடைய ஆட்சி மாற்றத்தை நீங்கள் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் சொல்கின்றேன். இவ்வளோ எழுச்சியாக, இவ்வளோ மழையெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளோ புயல் அடித்தாலும் கவலை இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று, உரிமை மீட்க, தலைமுறை காக்க, தமிழக மக்களின் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.